அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் தலைமை பண்புகள், ஆளுமையின் பரிமாணங்கள், அவருடைய நல்லியல்புகள் இவற்றை தொடர்ந்து இயேசுவின் பார்வையில் நட்பு, இயேசுவின் பார்வையில் நட்பின் பரிமாணங்கள் என்பதை பற்றி தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன். இன்று நட்பு துரோகத்தையும் சகித்து கொள்ளும் என்னும் ஒரு செய்தி. நல்ல நட்பில், நல்ல உறவில் துரோகத்தையும் பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்வது என்பது மிக உயர்ந்த ஒரு செயலாக, தளமாக கருதப்படும். சில உறவுகளில் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது நம்முடைய எதிர்வினை என்ன, நாம் எப்படி செயலாற்றுகிறோம் என்பது நாம் யார் என்பதை தீர்மானிக்கிறது. இயேசு காட்டி கொடுக்கப்பட போகிறார் என்பது முன்கூட்டியே இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் யூதாசை இயேசு எப்படி நடத்தினார் என்பது இயேசுவுடைய பெருந்தன்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 13:21 நாம் வாசிக்கின்றோம், இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். இயேசுவுக்கு தெரிந்திருந்தது யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று. ஆனாலும் யூதாஸ் மீது இயேசு கடினமான சொற்களை பயன்படுத்தவில்லை. மாறாக யோவான் 13:27 வாசிக்கின்றோம், இயேசு யூதாஸிடம் நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார். அது மறைமுகமாக தான் சொல்றார். சீடர்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை. அவங்க நினைக்கிறாங்க, பணப்பை யூதாஸிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழையருக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவரிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். இதுதான் நட்பின் சிகரம், நட்பின் உயரம். தன்னை காட்டி கொடுக்க இருந்த யூதாஸை கூட இயேசு காட்டி கொடுக்கவில்லை தன்னுடைய சீடர்களிடம். நீ செய்வதை விரைவில் செய் என்று சொல்கிறார். இது இயேசுவின் பெருந்தன்மையை காட்டுகிறது. இது நட்பின் உயர்ந்த குணமாக இருக்கிறது. இது வாழ்வில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்விலும் சில நேரங்களில் உறவுகளில் நாம் இத்தகைய ஒரு துரோகத்தை, நம்பிக்கை துரோகத்தை, அல்லது நாம் எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் நடக்கவில்லை, நமக்கு ஏமாற்றமாக இருக்க, நான் எதிர்பார்த்தேன் அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, நான் எதிர்பார்த்தேன் ஆனால் உதவலை, அவங்க எனக்கு ஆறுதல் சொல்வாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆறுதல் சொல்லலை, அவங்க என்னை பார்ப்பாங்க, என்னை சந்திப்பாங்க, நான் எதிர்பார்த்தேன், அவங்க வரல என்றெல்லாம் நாம் முறைப்படுகிறோம், முறையீடு செய்கிறோம். ஆனால் இயேசுவை போல நாம் பெருந்தன்மையாக இருக்கிறோமா? சகித்து கொண்டார், கேள்வி கேட்கவில்லை. நாம் துணிந்து கேள்வி கேட்டு விடுகிறோம். நீங்கள் ஏன் என்னை பார்க்கல, நீங்கள் எனக்கு உதவி செய்யலை, நான் உங்களை கேட்டேன் நீங்கள் செய்யலையே என்றெல்லாம் துணிந்து நாம் பேசிவிடுகிறோம். ஆனால் நட்பு மென்மையானது இயேசுடைய பார்வையில், இயேசுடைய வாழ்வில். எனவே யூதாஸை கூட இயேசு பெருந்தன்மையாக நடத்துகிறார். நீ செய்வதை விரைவில் செய் என்று வேறு யாருக்கும் புரியாத வகையில் அவனிடம் சொல்லுகிறார். இதுவே நட்பு, இதுவே உறவு, இதுவே இயேசுவின் ஆளுமை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.